ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு தான் வந்து புதுசாக சமையல் vlog போடுறேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் என்னன்னு யோசிச்சப்போ தான் இதை வச்சு பக்கோடா போடலான்னு நானாக யோசிச்சிருக்கேன். இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாமா? முத கார்ன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம். அதை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. அடுத்து நான் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை அரிஞ்சு போட்டுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கொஞ்சமாக ஒரு கடலை மாவு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் இந்த கப்பில் கொட்டிக்கோங்க. அடுத்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதான் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு பிசைறதுக்காக கொஞ்சமாக தண்ணி. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பக்கோடா போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பக்கோடா போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ சட்டி காயுது. சட்டி காய்ஞ்சோடனே கொஞ்சம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஒரு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. அதனால் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்னை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கலாம். இப்போ வெந்ததே நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொரிச்சு எடுத்துட்டு இது வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவங்க குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again.